ஓடையிற நீ பேசிக்கலாம் போல அந்தானே போ. அவர் யாரு அங்க பாரு, எங்க போறான் பாரு. போவோம் போவோம். வரலாம் 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 வரலாம். லைட்டா வரணும் முன்னாடி முன்னாடி வருது வந்துக்கிட்டே இருக்குது. போக மாட்டேங்குதா? ஆ ஆ ये तो ही सर होगा டேய் டே பாடுற மாப்பிள்ள என்னத்தங்கறான். டபுள் மீனிங்கா எல்லாத்தையும். அதுக்கான பைஸ் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி போனா உனக்கு என்னென்ன தெரியும்? கோகுல பால் குடிக்கிற பையனுக்கு என்ன தெரியும்? ஏற கோகுல் போலாம். அவர் எல்லாம் தேய்ப்பாரு. ஓஹோ சரி நானும் வரேன். வரட்டா மாமா. என்னடா வேலை வந்து ஓட்டனே ஓட்டவே இல்லையா? 2.5 மணி நேரமா? பரவாயில்ல பதமா இருந்துச்சா? ஓடிட்டேன். ஆனா ஜாண்டியர்ல இந்த வைப்ரேட் தெரியல. ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். மட்டும்தான் தெரியாது. எனக்கு என்னமோ இதை ஓட்டிட்டு அதில் ஓட்டமா கொஞ்சம் ஸ்மூத்தா போற மாதிரி இருந்துச்சு. வண்டி சுருங்காம போவோம். அவ்வளவுதான் அவ்வளவுதான். போதும் போதும் 4 கீருக்கே தள்ளையாகுது. மாத்திக்கிட்டு இவனை மாதிரி இருக்கணும் 3 கீரு. அதே 7 கீரு வண்டியில. அப்படியே இருக்கட்டும். நம்மளதெல்லாம் எத்தனை கீர் மாத்துறது? அப்பயே ஓட்டி பழகிட்டாரு டானு. என்னென்ன சம்பவம் பண்ணாப்புல தெரியுமா வண்டி ஓட்ட பூத்துல கப்பிட்டாப்ல. இப்படி ஐயோ கடவுளே. என்ன மாடா? அது மண்டை போட்டுருச்சு. அது நாளைக்கு கறி ஆயிரும். ஆமா இது தான் வராது. ஒரு செகண்ட் நின்று போடு அப்பதான் வரும். அதே ஓடிட்டே இருக்கிற தான் சரியா இருக்கும். பிரேக் பார்த்து சாஃப்டாக இருக்கு. ஒரு இது மாதிரியே இருக்காது. அப்படியே பஞ்சு முட்டை மாதிரி. அதான் கோவில் தான் சொல்லுவான். ஆனால் புதுசு அப்படி தானே இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும்னா அப்படிங்க. போய் ஒரு வழியாக தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டான். அதனாலதான் வண்டி ஓடல இன்னைக்கு.
பிடிச்சிக்கிறேன். என் காலை வந்து அதுக்குமே வச்சிருக்கேன். அவ்வளோதான் அவுத்துல அந்த தடத்தில் பிரியணும். பழம் கோகலை போட்டது எப்படி முளைச்சிருக்குது கோகல் வந்து விதை கரெக்டாக போடுவோம் கொஞ்சம் கூட பிச்சை பண்ண வராது. கீர் கன்ஃபியூஷன் தான் ஆயிடுது. கீர் போடுறது ஆமாம் அதோட கீர் பேட்டர்ன் இதோட கீர் பேட்டர்ன் இந்த 2 வயலு இதெல்லாம் அப்படி அப்படியே நெட்டு தென்னை மரத்து ஓரம் அப்படியே நெட்டாக போய் அங்கே போயிட்டு தரலாம். அந்த பை ஓட முடியும். ஆனால் புள்ளி உடச்சி ஓட்ட மாட்டேங்குது. நேரம் ஓரமா இல்லை ஓலவா ஓட மாட்டேன்ட்டான். நான் தென்னமலை கொண்டு போக அப்படின்ட்டான். தென்னை மரத்துக்கு அதில் ஒவ்வொரு காரம் அது போ நேராக போய் அந்த தலைவோட போய் தூக்கிக்க அவங்க திருப்பி கட்டிக்குவாங்க. தாரமாக எடுக்கிறேன். அறமா என்ன என் பொண்ணு எடுத்துறேன். இதுலேயே எடு. அதில் எடுத்துடலாம். யார்கிட்ட அள்ளுவீங்களா? போதும் நேரம். ஓகே நண்பா, நம்ம வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த தென்னம்பழை காட்டுக்கு ஆம்புகளை போட்டின வீடியோ. அது வந்து பார்த்தீங்கன்னா தென்னம்பழை தண்ணி கட்டுறதுக்கோசரம் பார் போடுறதுக்கோசரம் கூப்பிட்டாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பா. இது என்னென்னா இப்போ தான் ஓட்டி போட்டால் லைட்டாக ஆம்பு கலப்பில் ஓட்டி போட்டது ஈரமாக இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம பார்வோட்ட கலப்பி கொஞ்சம் வெயிட்டு பத்தாதனால அந்த காட்டுக்கார தம்பியும் நம்ம கோவிலையும் மேலே ஏறி நிற்க சொல்லிட்டோம் நண்பா. பாருங்க அச்சு தெரியுதா அந்தான இப்போ அதே மாதிரி போட்டுட்டு போனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மட்டமாகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து வயலோடு வந்து ஒரு அடிக்கே உயரமாக ஹைட்டாக இருக்கும்னு வச்சுக்காங்களேன். அது ஓட்டி இப்போ அந்த தலைவில் போய் அங்கேருந்து 2 அலையும் பிள்ளைக்கு அலையில் அப்படியே நெட்டாக ஓட்டி விட்டோம்னா தண்ணி கட்டும் போது அப்படியே விட்டோம்னா ஃபுல்லாக ஏகத்துக்கும் தேங்கிக்கும். வேறு இடமெல்லாம் வந்து பில்லு முளைக்காதுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ தலைவில் அப்படியே மடக்கி கட்டி போடுவாங்க. இப்போ 2 அலையில் தென்னை மரத்தை 2 வாய்க்காக ஓட்டிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்கள் தெரியுதா அந்த அலையும் ஓட்டி வச்சு இந்த அலையும் ஓட்டி வச்சு இப்போ சென்டரில் எவ்வளோ வேணாலும் தண்ணி எடுத்து விட்டால் வாரக்காரம் உடையாது. இது மாதிரி தான் நண்பா எங்கள் சைடெல்லாம் போடுவாங்க. நீங்களாம் யார் இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இது மாதிரி கரம் போடுற கலப்பு யூஸ் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரி வெயிட் எதுக்கு ஏறிக்கிறோம்னா கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருந்தால் வச்சுக்காங்க. அது மாதிரி காரம் விடுவாங்க நண்பா. அதுக்கோசரம் தான் வந்து ஃபுல்லாக வெயிட் ஏற்றுறதுக்கு தான். இதே காஞ்ச காடாக இருந்துச்சுன்னா கரெக்டு துப்புன்னு உயரமாக விழுவோம். கொஞ்சம் ஈரக்காடாக இருக்கும் போது பட்சத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கரை கம்மியாக விடுவோம். அதுக்கோசரம் ஒரு 2 ஆடு ஏறணுன்னா நல்ல கரை ஹைட்டாக வரும்னு வச்சுக்காங்களேன். இது என்ன கீர் போடுறோன்னா இது நாம் ஒன்றும் பெருசாக வண்டி லோடு எடுக்காது நண்பா. அதனால் H1லையும் போடலாம், மீடியம் 3யில் கூட போட்டு ஓட்டலாம். இது வண்டி வந்து பெருசாக லோடாக இது 415லேயே போட்டு ஓட்டுவோம் நண்பா. என்ன காரணம்னா 415 வந்து அந்த ஜேசிபி லோடிங்க்கு போனோம்லையே அந்த வண்டல் மண் அள்ளுறதுக்கு, அதனால் வந்து அது பக்கத்து ஊரில் நிற்கிது நண்பா. அதனால் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வர முடியல. அதனால தான் சரி இந்த வண்டியில் போய் ஓட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பொழுதோட ஈவினிங் போய் ஆம்புகளை போட்டு வந்துட்டோம். அப்புறம் அடுத்த நாள் இன்னைக்கு காலையில் வந்து அவர் வந்து மழை வர மாதிரி இருக்குது வந்து பார் ஓட்டி விட்டு போங்க தம்பி அப்படின்னாங்க. அப்புறமேட்டு சரி நானும் கோவில் கிளம்பிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு இந்த அஜித் அவர்கள் வந்தார். அதாவது சுஜித்தோட அண்ணன் அஜித் வந்தேன். ஆமாம் நானும் வரேன் பார் ஓட்டிட்டு போகிறதுக்கு அப்படின்னா. சரி வாடா அப்படின்னு. அப்புறம் வந்ததையும் வந்து சரி ஓட்டுறானதுக்கு இல்லை நானாக ஓட்டல தென்னம்பலை கொண்டுருவேன் நான் வந்து வீடியோ எடுக்கிறேங்க மாமா நீங்கள் ஓட்டுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நெட்டாக ஓட்டிவிட்ட பைப் இந்த தலைவல் இருக்கும் பாருங்கள். இப்போ ஓரமாக ஒன்று ஓட்டி விட்டா வேலை முடியுது. இந்த இடத்துல தான் முன்னாடி வெளியேறது பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே கொண்டாந்து நேராக இங்கே எடுத்து வச்சு கட்டி போடுவோம்னு வச்சுக்காங்களா. கட்டிட்டா வேலை முடிஞ்சுது. ஒரு ரொம்ப வேலைன்னு வச்சுக்காங்களேன். நம்ம கை வேலையோட கம்மி. அப்படியே 2 வாய்க்கால் 2 தென்னை மரத்தோடும் போட்டுவிட்டா இது எவ்வளோ தூரம் ஆளுங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ நான் போடும்போது இது வந்து 10,000 12,000 வந்துச்சு நண்பா. இது வந்து எப்படி ஓட்டுவோம்னா ஃபிக்ஸடு தான். இதை கூப்பிட்டு ஓட்டினாங்கனாவே எவ்வளோ நேரம் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே ஓட்டினாங்கன்னா 500 அதுக்கு மேலே ஓட்டினா வந்து மணிக்கு 1500 போட்டு சார்ஜ் பண்ணி வாங்குவோன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் இது எவ்வளோ யூஸ்ஃபுல் நண்பா. இது போட்டதுலேருந்து சோள வறுப்புக்கு இது மாதிரி என்ன சொல்கிறதுக்கு சோள வறுப்பு ஏதோ பட்டம் போடுறது இது மாதிரி வந்து தென்னந்தோப்பு தென்னம்பிள்ளை வச்ச காடு இது மாதிரி பட்டம் போடுறது இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நண்பா. நீங்களும் இது மாதிரி போடணும் உங்கள் ஊர் பக்கம் தேவைப்பட்டால் இது மாதிரி ஒன்று செஞ்சு போட்டுக்காங்க. கடந்து போயிடும். வெயிட் பற்றலாம் கொஞ்சம் நான் கொஞ்சம் வெயிட் கம்மியாக போட்டேன் நண்பா. நீங்கள் வேணும்னா இது கொஞ்சம் இந்த சேனல் போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் அச்சா போட்டுக்காங்க. எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நல்லா எப்படி சொல்கிறது நல்லா இறங்கி மண்ணை வாரிக்கிட்டு வரணும்னு வச்சுக்காங்களேன். இது வந்து நான் வந்து பழைய 5 கலப்பை ஒன்று வச்சுருந்தேன் நண்பா. அந்த 5 கலப்பையோட பிரேமும் கீழே வந்து அந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 6 mm பிளேட்டு போட்டிருக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். எதுக்கு ப்ரோ இவ்வளோ ஹைட்டு தேவையில்லை அப்படின்னா வர மண்ணாக இருந்தால் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஈர மண்ணாக இருந்தால் என்ன பண்ணணும் இவ்வளோ ஹைட்டு மண் நம்பிடும் ப்ரோ. அதுக்கொசரம் தான் வந்து உயரமாக போட்டிருக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். இப்போ பாருங்கள் அஜித் இறங்கி ஓடிப்போய் நான் நின்றுக்கிறேன்னா சுஜித் கோகுலை வந்து நீ எட்ரா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஓட்டுறா மாப்பிள்ள அப்படின்னா ஓட்ட மாட்டேன்ட்டான்னு வச்சுக்காங்களேன். என்னடா இன்றைக்கி கமெண்ட் எதுவும் சொல்லலையே அந்த அண்ணா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போது இன்றைக்கி நான் ஓடிட்டு இருந்ததுனால சுவிட்ச் தான் எடுத்தான். சரி இது வந்து அதிகமாக இந்த பார்வர்டுகளப்போ கம்மியாக தான் வீடியோ போட்டிருப்பேன். அதனால் இது மாதிரி என்ன யூஸ் வச்சிங்கன்னா இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா இது மாதிரி தென்னம்பிள்ளைக்கு யூஸ் பண்ணலாம், சோளம் வச்சு யூஸ் பண்ணலாம், ஏதோ இப்போ மக்காசோளம் பாத்தி போடுறதுக்கு இது மாதிரி கத்திரிக்காய் இது மாதிரி பாத்தி கட்டி என்னென்ன வெள்ளாமல் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் இந்த ஒத்த வஞ்சி யூஸ் பண்ணலாம் நண்பா. இது வந்து சிம்பிள் ரேட்டு தான், ஆனால் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி போட்டுக்காங்க. இந்த பாத்தி போடுறது இதுக்கெல்லாம் ஆள் பற்றாக்குறைக்கு நீங்களே வந்து பாட்டிக்கு ரொட்டேட்டரோ இல்லை கலப்பியோ இது. ஆனால் இதில் இன்னும் ஒரு ட்ராபேக்னா ஈரக்காட்டில் ஓட்டணும்னா மண் வராது நண்பா. ஓரளவுக்குனாச்சும் மண் வந்து அழண்டிருக்கணும். அப்போ தான் இது வந்து ஓட்டினா இதோட கரை விடுவோம். ஈரக்காட்டில் ஓட்டணும்னா கரையே வராது நண்பா. நல்லா புரிஞ்சுக்காங்க. வரக்காடாக இருக்கணும், இல்லை லைட்டாக ஈரம் இருந்தால் கூட மேலே ஆளுங்க ஏறி நிற்கலனா வந்து கரையே வராது. எந்த அளவுக்கு மண் நல்லா காஞ்சிருந்து ஓட்டுருக்கிறோமோ அப்போ தான் வந்து இதோட கரை வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இதே வந்து காடு ஈரமாக இருக்கிறதுனால தான் இவங்களை ஏறி நிற்க வச்சுருக்கிறேன். இல்லைனா வந்து ஆளுங்க ஏறவே தேவையில்ல. அதே வந்து வரமண்ணாக இருந்தால் ஃபுல் கரை விழுவும் நண்பா. இப்போ அஜித் வேறு உசரை கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறான். வேகமாக திருப்பி விடாதீங்கம்மா, கலப்பு டப்புன்னு அடிச்சதுன்னா நான் திருப்பிக்கிட்டு போய் உளுந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பெனாத்திக்கிட்டே இருக்கிறான். நான் எதுவும் பண்ண மாட்டேன்னா ஸ்லோவாக தான் ஓட்டுவோன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு ஒரு நான் வந்து எக்ஸைட்டை ஃபுல்லாக குறைச்சி ரொம்ப என்னால் எவ்வளோ பொறுமையாக ஓட்ட முடியுமோ அப்புறம் அவ்வளோ பொறுமையாக ஓட்டி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் நண்பா, ஓட்டி முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஓடிச்சு. 20 நிமிஷம் ஓடினதுனால சரி ஒரு 600 சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து 600 ப்ரோ. வந்துட்டு போன கூலி தான், என்ன பண்ணுறது, வேறு வழியில். சரி ஏதோ சும்மா வண்டி அங்கே வீட்டிலேருந்து வந்துட்டு திரும்பியும் போன மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான், ஓகேவா? அதனால் வந்து இது மாதிரி உங்கள்கிட்ட இல்லைனா இது மாதிரி போடுங்க. இல்லை ப்ரோ நான் வேறு மாதிரி தான் போட்டிருக்கிறேன்னா அதையும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள், நானும் அதை பார்க்குறேன். அந்த மாடல் நல்லா இதோட பெஸ்ட்டாக இருந்தால் கூட நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கலப்பையை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இதோட பெஸ்ட்டாக ஏதாச்சும் கலப்புறதுனால எனக்கு எப்படி சொல்கிறது இன்ஸ்டாகிராமில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு நம்மளுடைய ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பரை வாங்கலான்னு இருக்கிறேன் நண்பா. அது வந்து ஒன்லி வந்து வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த சிம்மு வாங்கி வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணால் ஒவ்வொரு வீடியோக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கொடுத்துட்டா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எதாக இருந்தாலும் அதை ஃபோட்டோ அனுப்பி என்கிட்ட டவுட் கேட்கலாம். எனக்கும் தெரிஞ்சால் அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை என்னால் முடிஞ்சது பண்ணுறேன் நண்பா. அதனால் அது மாதிரி பண்ணலாமா என்னன்னு உங்கள்கிட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்குறேன். பண்ணலாம்னா சொல்லுங்கள். அந்த ஒரு சிம்மு வாங்கி அது உங்களுக்கு உடனே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் நண்பா. ஓகே நண்பா, பாய், கேட்குறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்ம வீடியோ இப்போ வர லைக் ரொம்ப குறையுது நண்பா. கொஞ்சம் அந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க நண்பா.
நான் அதுதான் அதே மாதிரி நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணலை. கொஞ்சம் பண்ணுங்க ப்ரோ. பண்ணினீங்கன்னா எனக்கும் இன்னும் மேலும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ரோ. பாய், வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.